Hi students, today we are going to start electrostatic potential at a point due to an electric dipole. Okay, this is very important 5 mark in chapter 1. It is a very repeated question. Okay, so careful பாருங்க. லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஒரு பாயிண்ட் சார்ஜ் கன்சிடர் பண்ணிட்டு அங்கே என்ன எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இதில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு எலக்ட்ரிக் டைபோல். வாட் இஸ் எலக்ட்ரிக் டைபோல்? Two equal and opposite charges separated by a small distance. It's called electric dipole. So minus charge and plus charge என்ன பண்ணிருக்காங்க some distanceல separated-ஆ இருக்கு. So அந்த electrostatic potential at point P எங்க find out பண்றோம்னா இங்க find out பண்றோம். So இந்த ஏரியா வந்து சென்டர் ஆஃப் ஆரிஜின்ல இருந்து டிஸ்டன்ஸ் r ல இருக்கு and இந்த எண்ட் வந்து r1 and இந்த டிஸ்டன்ஸ் r2. ஓகே, இந்த பாயிண்ட் வந்து P ன்னு கன்சிடர் பண்றோம் and இந்த பாயிண்ட் A, இந்த பாயிண்ட் B. ஓகே, ஸோ ஆரிஜின் இந்த டிஸ்டன்ஸ் A and இந்த டிஸ்டன்ஸ் A ல இருக்கு. இந்த ஆங்கிள் என்ன சொல்றோம்னா தீட்டா. ஸோ இந்த ஆங்கிள் வேணும்னா 180 டிகிரி மைனஸ் தீட்டா. ஓகே, 180 டிகிரி மைனஸ் தீட்டா. ஏன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஆங்கிள் வந்து 180. ஸோ இந்த ஆங்கிள் வேணும்னா டிஃபரன்ஸ் பண்ண இந்த ஆங்கிள் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து இங்க என்ன எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்குன்னு பார்க்க போறோம். ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் a point P due to plus Q. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம அந்த ஃபார்ம்ல டெரைவ் பண்ணியிருக்கோம். V is equal to 1 by 4 pi epsilon naught Q by R1. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் P due to minus Q. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து V1 நெக்ஸ்ட் V2 ன்னு கன்சிடர் பண்ணிருக்கோம். V2 is equal to 1 by 4 pi epsilon naught Q by R2. ஸோ இது வந்து மைனஸ் சார்ஜ்னால நம்ம என்ன பண்றோம், மைனஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் பண்ண போறோம் டோட்டல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஸோ V is equal to V1 plus V2. ஸோ V is equal to what is the V1 value? 1 by 4 pi epsilon naught and Q by R1 minus. ஸோ இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கா, ஸோ மைனஸ் 1 by 4 pi epsilon naught Q by R2. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து காமன் டேர்ம் வந்து டேக் அவுட் பண்ணிடுவோமா, காமன் டேர்ம். So V is equal to Q by 4 pi epsilon naught. இது காமன் டேர்மா இருக்கு. So 1 by R1 minus 1 by R2. So இந்த ஈக்குவேஷன் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா 1 by R1 and 1 by R2 டிட்டர்மைன் பண்ணி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் நம்ம டெரைவ் பண்ணிடலாம். So நெக்ஸ்ட் நான் பண்ண போறோம் 1 by R1 வந்து டிட்டர்மைன் பண்ண போறோம். So next determination of the 1 by R1. So 1 by R1. So இந்த வேல்யூ வந்து டிட்டர்மைன் பண்ண போறோம். ஓகே, இன் ஆங்கிள் BOP using cosine's law. cosine's law யூஸ் பண்ணி இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். cosine's lawன்றது நம்ம +1ல trigonometric மேக்ஸ்ல பார்த்திருக்கோம். ஓகேவா? சோ ஒரு ஆங்கிள் இருக்கு, இந்த ஏரியா A, இந்த ஏரியா B, இந்த ஏரியா C. சோ இந்த ஏரியா A, B and C ன்னு வச்சுக்கோ. ஓகேவா? சோ இந்த ஆங்கிள் தெரியும், இந்த ஆங்கிள் தான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ இது எப்படி எழுதலாம், cos A equal to, சோ இந்த ரெண்டு சைட்ஸ் A ஸ்கொயர் plus B ஸ்கொயர், நெக்ஸ்ட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்குது மைனஸ் C ஸ்கொயர் by 2 again sides A and B. சோ இதுதான் என்ன சொல்றேன்னா cosine's law உடைய ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போறோம், இதை டிரைவ் பண்ண போறோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சோ ரஃப் பண்ணிடலாம். பண்ணிட்டு இந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்கு, இந்த ஏரியா O, இந்த ஏரியா B and இந்த ஏரியா P. சோ இது R1 R and distance A. சோ நம்ம இந்த தான் ஆங்கிள் இருக்கு. சோ யூசிங் cosine's எப்படி பண்ணுவோம், cos theta, இது தீட்டாவா, சோ cos theta equal to first sides A and R. so R square plus A square, ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது என்ன சொல்றோம், minus R1 square by 2 times of again sides RA. ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம், R1 தான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ இது வந்து இங்க போய்டலாமா, 2RA cos theta equal to R square plus A square minus R1 square. சோ நெக்ஸ்ட் R1 square மட்டும் என்ன ஈக்குவலுக்கு இந்த சைடு எடுத்து வந்துடலாம். அப்போ R1 square equal to, so equal இந்த பக்கம் பிளஸ் ஆயிடும், அப்புறம் R square plus A square, இது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 2RA
cos theta. என்ன பண்ண போறோம், இந்த ஈக்குவேஷன் வந்து r ஸ்கொயர் என்ற டேர்ம் வந்து காமனா வெளியில எடுக்க போறோம். ஓகேவா? சோ r1 ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர் காமனா வெளியில எடுத்துட்டோமா? அப்ப இங்க என்ன இருக்கு 1 பிளஸ். சோ இங்க வந்து r ஸ்கொயரே இல்ல, அதனால என்ன பண்ண போறோம், a ஸ்கொயர் கீழ வந்து r ஸ்கொயர் போட்டுட்டோம். ஓகே, மைனஸ் 2ra cos theta. ஓகே, இங்க என்ன பண்றோம், r ஸ்கொயர் காமனா இங்க எடுக்கிறோம். சோ இந்த ஸ்கொயருக்கு இந்த r கேன்சல் ஆயிடுமா? கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த டேர்ம் வந்து வெரி 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 ஸ்மால் டேர்ம். ஏன்னா இந்த a வந்து வெரி ஸ்மால் வேல்யூ கம்பேரிங் டு த r. சோ r உடைய கம்பேர் பண்றப்ப a வந்து ஸ்மால் வேல்யூ. சோ நெக்லெக்ட் பண்ணிட்டு இருந்த டேர்ம். அப்ப இங்க என்ன இருக்காங்க, r1 ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர் நெக்ஸ்ட் 1. so minus 2a cos theta by r. ஓகேவா? இதுவரை ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஸ்கொயர் ரூட் எடுக்க போறோம். ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்கொயர் ரூட் எடுக்க போறோம். சோ r1 ஸ்கொயர் equal to root of r square. Next root of 1 minus 2a cos theta by r. So next square க்கு square cancel, square root square cancel. So இந்த root ஓட வேல்யூ என்ன சொல்லுவாங்க, 1 by 2 னு சொல்லுவோமா? So next என்ன பண்ணலாம் அப்போ, r1 equal to r 1 minus 2a cos theta by r power 1 by 2. ஓகே, நம்ம என்ன இங்க ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா 1 by r1 தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ நமக்கு என்ன தேவை, 1 by r1. so 1 by r1 is equal to 1 by r. so இங்கேயும் 1 by இந்த ஹோல் டேர்ம் கீழ போடலாம், 1 minus 2a cos theta by r power 1 by 2. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இந்த டேர்ம் அப்படியே மேலே கொஞ்சம் லைட்டா எடுத்துட்டு போயிட்டோம்னா இது வந்து இன்வெர்ஸ் minus 1 by 2 ஆயிடுமா? சோ இது மட்டும் ரெஃப் பண்ணிடலாம். so next 1 by r1 equal to 1 by r. இந்த whole term மேல போச்சுனா என்ன ஆயிடும், 1 minus 2a cos theta by r பவர்ல என்ன வருதுன்னா minus 1 by 2. ஓகே, minus 1 by 2. next வந்து using binomial equation. okay, using binomial equation. binomial equation ஆ சொல்லிருக்கோம், suppose x power n ன்னு இருக்கு, அது எப்படி எழுதலாம், n வந்து உள்ள போய்டும், so nx. அதே x power minus n ன்னு இருக்கு, அது எப்படி எழுதலாம், minus nx. so பவர்ல இருந்து உள்ள கொண்டு போறது என்ன சொல்றோம், binomial expansion. so அதே கான்செப்ட் இங்க 1 by r1 equal to 1 by r. so next இங்க 1 minus, so இந்த பவர் இருக்குது உள்ள ஒண்ணு என்ன ஆயிடும், again minus 1 by 2 அப்புறம் 2a cos theta by r. okay, so next இந்த 2 க்கு இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சு. next அப்ப என்ன இருக்கு, 1 by r1 equal to 1 by r. so minus இந்த minus plus 1 plus a cos theta by r. okay, இது வந்து 1 by r1 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இதே மாதிரி 1 by r2 ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ அது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணா ரொம்ப லேட் ஆகும். ஓகேவா, எக்ஸாம் வந்தது நம்மளால கரெக்ட்டா பண்ண முடியாது. இப்போ சிமிலர்லி சேம் கான்செப்ட் தான். இப்போ அங்க என்ன இருக்கு, cos, அங்க என்ன இருக்குன்னா cos 180 minus theta இருக்கு. சோ cos 180 minus theta வேல்யூ minus cos theta. ஓகேவா, சோ இங்க என்ன சிம்பிள் மட்டும் சேஞ்ச் ஆகுனா மைனஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். சிமிலர்லி 1 by r2, 1 by r2 வேல்யூ என்ன இருக்கு, 1 by r 1 minus a cos theta by r. ஓகே, எக்ஸாம்பிள் இந்த இது மாதிரி எழுதினாலே போதும், 1 by r1 and 1 by r2. சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், 1 by r1 1 by r2 நம்ம ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அதே ஈக்குவேஷன் v is equal to 1 by q by 4 pi epsilon naught 1 by r1 minus 1 by r2. so இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப v is equal to q by 4 pi epsilon naught. 1 by r1 வேல்யூ என்ன இருக்கு, இந்த வேல்யூ 1 by r, next 1 plus a cos theta by r. again என்ன பண்றோம், மைனஸ் இந்த மைனஸ், next 1 by r2 வேல்யூ அதேதான் 1 by r
மீதி என்ன இருக்கு 1 minus a cos theta by r. So substitute பண்ணியாச்சு. Next நான் பண்ண போறது 1 by r common term அது மட்டும் take out பண்ணிடலாமா. So b is equal to q by 4 pi epsilon naught. So 1 by r வந்து காமனா இருக்கு. So 1 by r வெளியில எடுத்துட்டோம் மீதி என்ன இருக்கு 1 plus a cos theta by r. Again இங்க பார்த்தோம்னா minus 1. So next minus into minus plus. So plus a cos theta by r. So in the minus into minus plus side a cos theta by r. So in the plus 1 minus 1 cancel. Simple concept தான் அது. So b is equal to q by 4 pi epsilon naught. Next என்ன இருக்கு அப்போ 1 by next remaining terms என்ன இருக்கு a cos theta by r plus again a cos theta by r. Okay, so a cos theta by r, a cos theta by r. So ரெண்டு சேர்த்து என்ன வரும் 2a cos theta by r. இது சிம்பிள் தான். x plus x is equal to 2x மாதிரி அது. So b is equal to q by 4 pi epsilon naught 1 by r into 2a cos theta by r. Okay, இது வரையும் போட்டுருக்கோம். So next என்ன பண்ண போறோம். So next இந்த term v is equal to q by 4 pi epsilon naught. So இது r into r square. So இது வந்து இது கூட மல்டிபிள் பண்ணிடுறோம் 2a cos theta by r square. Okay, 2a cos theta by r square. So இது வரையும் போட்டுருக்குமா. So இந்த ஈக்குவேஷன் நம்ம சேர்த்து எழுதிடலாம். v is equal to 2qa cos theta by 4 pi epsilon naught r square. Okay வா. So இந்த 2qa அப்படின்னு என்ன சொல்லிருக்கோம் electric dipole moment p. So p is equal to 2qa. So இதை நான் பண்ண substitute பண்ண போறோம். v is equal to p cos theta by 4 pi epsilon naught r square. Okay வா. So bookல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா cos theta க்கு வந்து r cap கொடுத்திருப்பாங்க. ஏன்னா அதோட distance. So v is equal to p dot r cap by 4 pi epsilon naught r square கொடுத்திருப்பாங்க bookல. So இந்த r square nothing but அந்த center of origin ல இருந்து அந்த electric dipole அந்த electrostatic potential point p ஓட distance. Okay வா. So next is special cases. Okay வா. Special cases 3 கொடுத்திருப்பாங்க. First time diagram ல இருந்து எடுத்துப்போம். Okay வா. So the distance a and b center of origin in the point p. Okay, so இது பார்த்திருக்கோம் r1 r2 distance r பார்த்திருக்கோம் theta 180 minus theta. So இந்த angle ல special cases find out பண்ண போறோம். First one வந்து theta is equal to 0 degree. So theta is equal to 0 degree ன்றது எப்போ வரும்னா the electrostatic potential point வந்து positive sideல axis இந்த axisல வரப்போ தான் theta equal to 0. Okay வா. So அப்போ cos அப்ப இந்த ஈக்குவேஷன்ல v is equal to p cos 0 by 4 pi epsilon naught r cube. So cos 0 ன்றது என்ன சொல்றோம் cos 0 equal to 1. So அப்ப v is equal to p by 4 pi epsilon naught r square. Okay வா. So next case. Okay, அதே வந்து இந்த electrostatic potential வந்து negative sideல இருக்கப்போ minus q side இருக்கப்போ என்ன இருக்கும் அப்ப theta is equal to 180 degree. Okay வா. theta is equal to 180 degree. அப்போ v is equal to p cos theta பதிலா போட போறோம் 180 by 4 pi epsilon naught r square. So cos 180 is equal to minus 1. Okay வா. cos 180 is equal to minus 1. அப்ப v is equal to minus 4 pi epsilon naught r square. இது வந்து case 2. Next one case 3. அது என்ன இருக்கு theta is equal to 90 degree. Okay வா. theta is equal to 90 degree. Suppose இந்த electric dipole இந்த electrostatic potential வந்து இந்த center of origin இந்த equatorial plane ல இருந்தா அப்ப எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்ப v is equal to p cos 90 degree divided by 4 pi epsilon naught r square. So cos 90 equal to 0. So cos 90 equal to 0 na put total v is equal to 0. Okay, then 3 cases. So it's important 5 mark.